பாருங்க, நான் வந்து ஒரு சின்ன ஒரு நீதி வரா மாதிரி ஒரு கதை சொல்றேன் உங்ககிட்ட. அதாவது சோம்பேறிதான். இப்ப எல்லாருக்குமே 10 மணி வரலாம் தூங்கலாமா, நம்ம வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கலாமா, லீவ் எடுக்கலாமா, அப்படியெல்லாம் பலருக்கு வந்து எண்ணங்கள் தோண்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுல சில பேர் ஓயாம ஓடி கடிகாரம் போட்டு உழைத்து 24 மணி நேரம் வேலை செய்து முன்னுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. நான் சொல்ல போற கதையில வந்து ரெண்டு பிள்ளைங்க என்ன ஆகுது, ஒரு தந்தைக்கும் வந்து தாயை இழந்துடுச்சுங்க. தந்தை தான் இருந்தாரு, அவரும் மூப்பு, அவருக்கும் வயசாகி போச்சு. அவர் என்ன பண்ணாரு, 2 பிள்ளைங்களை கூப்பிட்டாரு. பெரிய பையன் எப்பவுமே வந்து கொஞ்சம் மந்தமா இருப்பான், சின்ன பையன் எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பா இருப்பான். அவர் என்ன நினைச்சாரு, இது பெரிய பையனுக்கு வந்து நல்ல நிலத்தையும் சின்ன பையனுக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கிற பையனுக்கு தரிசையும் கொடுத்து அவங்கள வந்து நம்ம எப்படி அவங்க செய்யறாங்க, எப்படி விளைச்சலை உண்டாக்குறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சாரு. நான் சின்ன பசங்களை கூப்பிட்டு, அப்பா நீங்க போயிட்டு, நான் இந்த நிலம் இருக்குது, நீ போய் இந்த பக்கம் வடக்கே பக்கம் இருக்கிற நிலத்துல வந்து தரிசா இருக்குது, அதை சின்ன பையன் போய் உழட்டும். நீ வந்து நல்லா விளையிற நேரம் இருக்குது, உன்னால முடியாது, அதை போய் நீ வந்து இது பண்ணு, நிலம் உழுது பயிரிட்டு பலன் காணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க 2 பேரும் பார்த்தானுங்க, ஒருத்தன் முடிஞ்ச பார்த்தான். உடனே சின்ன நினைச்சா, பாரு நம்ம அப்பாவுக்கு வந்து தரிசு நிலத்தை கொடுத்துருக்காரு, வந்து நம்ம வந்து எப்படி அந்த தரிசு நிலத்தை முன்னுக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு யோசனை பண்ணோம். பெரியவன் என்ன பண்ணா, நம்மளுக்கு நல்ல நிலம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து அதெல்லாம் நம்ம எப்போ 10 நாள்ல நம்ம விளைச்சலை உண்டாக்கிடலான்னு சொல்லிட்டு இவன் போனா. அந்த நிலத்துல ஒரு வீடு இருக்குது, அங்கேயே படுத்து தூங்குறது, எந்த வித முயற்சியும் பண்றதில்லை. ஆனா சின்ன பையன் போய் விடா முயற்சியோடு அவனும் நல்லா நிலத்துல வந்து பயிரிட்டு, நான் அந்த தரிசை வந்து தோண்டணும், கடப்பாட்டி எடுத்து தோண்டணும், தண்ணி பீரிட்டு கொண்டு வந்தது. அந்த தரிசா இருந்த நிலம் நல்லா செழுமையாகி போச்சு. அவன் அதுல பயிரை விட வச்சு நிறைய வந்து பலனை கண்டுட்டு அப்பா கிட்ட வந்தான். ஒரு 6 மாசம் ஆச்சு, ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருந்தது. இவனும் வந்து ஒரு நாள் வந்தான், வந்து அப்பா கிட்ட தலை முடிஞ்சு நின்னான். பெரியவன் சொன்னான், அப்பா நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து நம்மளுக்கு நல்ல நிலம் தானே, எப்போ வேணாலும் பயிரிட்டுக்கலான்ற ஒரு தைரியத்துல நான் படுத்து தூங்கி சோம்பேறித்தனமா இருந்துட்டேன், அதனால என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பட்டு நல்லா பயிர் செய்வேன். அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. உனக்கு நான் நல்லதை தானே கொடுத்தேன், நீ ஏன் இப்படி பண்ண? ஆனா சின்னவன் விளைச்சலை காமிச்சு, அதில் உள்ள பலனை காமிச்சு, அவனை அப்பா கட்டி பிடிச்சி அவனை கட்டி தழுவி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்லப்பா, தரிசு நிலத்தையே நீ விளைநிலமா மாற்றி இவ்வளோ அளவு பலன் கண்டிருக்கையே. இதை மாதிரி சோம்பேறி தனத்தை நம்ம விட்டு ஒழிக்கணும். நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்தேன், நாளை என்பதே நம்ம வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு படுத்தா நாளைக்கு நம்ம எழுதிருப்போமான்றதே சந்தேகம். ஒரு வந்து பிளான் போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு இப்பொழுதே இந்த நிமிடமே அதை செயல்படுத்துங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும், அது வெற்றிகரமா முடியும். அதனால இந்த கதையில இருந்து நீங்க என்ன ரீதி கண்டுபிடிச்சிங்கன்னா, சோம்பேறி தானே யாருக்குமே இருக்கக்கூடாது. படுத்துக்கலாம், தூங்கலாம், ஏந்திக்கலாம், கடவுள் கொடுத்த கால்கை நல்லா இருக்கிறவங்கள நம்ம ஓடுறதுல தான் வாழ்க்கை. படுத்துட்டோம்னா யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் எல்லாருமே நம்ம நடந்துக்கிட்டே இருந்தாதான் லக்ஷ்மி, நடையில இருந்தாதான் லக்ஷ்மி வருவா. மற்றபடி படுத்துட்டா அந்த மூதேவி வந்து அடங்கி நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். அதனால யாரும் சோம்பேறித்தனத்துக்கு அடிமை ஆகாதீங்க, மூதேவியை பெறுங்க. ஸ்ரீதேவி மூதேவியை ஒழிச்சிட்டு அதை வேணான்னு வச்சுட்டு ஸ்ரீதேவியை நீங்க உங்க இதுல வந்து உடம்புக்குள்ள வச்சு நீங்க நல்ல ஒரு பலனை எதிர்காலத்தை நல்லபடியா ஆக்குங்க என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. சோம்பேறித்தனம் நம்மளுக்கு தேவையில்லை.